இந்தாமா துண்டு அங்க இருக்கு, எடுத்துட்டு வா. ஏதோ துண்டு வேணுமா கேக்குறாரு, நீங்க போய் எடுத்து கொடுங்க. இந்தாங்க. எனக்கு வகுத்து ஒழிக்க போகுதுரா பரதேசி. ஏற்கனவே 250 ரூபாய் பாக்கி, இப்ப வர கடன் சொல்றியா? அதெல்லாம் முடியாது. சட்டையை கழட்டி வச்சுட்டு போடா. நாளைக்கு கொடுத்துறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. சட்டையை கழட்டி வச்சுட்டு போடா. கண்டிப்பா கழட்டணுமா? கண்டிப்பா கழட்டியே தரணும். அப்பதான் உங்களுக்கு மான ரோசம் வரும். வரேன், இதோட என் கணக்கு தீந்துருச்சுப்பா. டேய் டேய், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். வர்ற 15ஆம் தேதி லட்சுமி கல்யாண மண்டபத்துல ஐயா குடும்பத்தோட அவசியம் வரணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஒரு நிமிஷம். இந்தாமா சாமி படத்துக்குள்ள விபூதி இருக்க, எடுத்துட்டு வாமா. அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஐயா நேரம் ஆச்சு, நாங்க கிளம்பிட்டுங்களா? கொஞ்சம் இருங்க. ஆமா சுமதி, விபூதி கேட்டனே, என்னமா ஆச்சு? செலவு சுருக்கமா பெருக்கமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வந்தா மூஞ்ச திருவிட்டு போற. அவர் ஏதாவது சொன்னா காதல வாங்காம போயிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க நீ? அவ்வளவு துமரா போச்சா உனக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. என் முகத்துல முழிச்சிட்டு போனா எந்த நல்ல காரியமும் நடக்காது. நீ ஒரு ராசி இல்லாதவன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க. என் ராசி சரியில்லைன்னு பல மாப்பிள்ளைங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே கூட நான் அப்படிதானோ தோண ஆரம்பிச்சதுங்க. வெளியில போகும்போது என் முகத்துல முழிக்க வேண்டானுதான் அன்னைக்கு உங்க அண்ணன் துண்டு கேட்கும் போது கூட நான் எடுத்து கொடுக்கல. கல்யாணம் பண்ண போற பொண்ணு என் கையால விபூதி எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தாங்க வந்து சேரும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருப்பா. என்னப்பா? அண்ணே, எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குண்ணே. நம்ம ஏரியால என்ன சப் இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தியா, உன் சம்சாரம் வந்த நேரம் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஸ்வீட் இருக்குங்கண்ணே. முதல்ல உன் சம்சாரத்துக்கு கொடுப்பா, எல்லாம் அவராசிப்பா. உனக்காக எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பா, எத்தனை சாமி கும்பிட்டுருப்பா. என்னம்மா? எந்திரிமா. என்ன? பெத்த அப்பன் கூட என்ன தரித்திரம் தரித்திரம் தாங்க திட்டிருக்காரு. என்ன ராசியானவன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தாங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாங்க? 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட பரவாயில்லைங்க. சச்சா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நல்லது கிட்டதுக்கெல்லாம் ராசிதான் காரணம்னா கோயில் எதுக்கு, கடவுள் எதுக்கு? ராசி நம்ம ராசி. நரிமூத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனைய வளர்க்குறாங்க? மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கான்னு பார்க்கணுமே தவிர ராசி இருக்கான்னு பார்க்க கூடாது. இனிமே உன் கண்ணுல தண்ணி வரக்கூடாது. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே.
சார் போஸ்ட் வர்றேங்க. என்னப்பா லெட்டரு? சின்ன தம்பி டாக்டர் படிப்பை முடிச்சிட்டான், அடுத்த வாரம் ஊருக்கு வரான். என்னமோப்பா, நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. உன் தம்பிங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டானுங்க. உன்னை பத்தி உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா யோசனை பண்ணிப்பாரு. நம்ம குழந்தைங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நம்ம புருஷன் மட்டும் இப்படியே இருக்காருன்னு வருத்தப்பட மாட்டா? என்ன பண்றது? நான் படிக்காம போயிட்டேனே. படிச்சவங்க தான் முன்னுக்கு வரணுங்கிறது இல்ல, உழைச்சு கூட முன்னுக்கு வரலாம். உன்கிட்ட திறமை இருக்கு, அதை வச்சு முன்னுக்கு வா. உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, பக்கபலமா நான் இருக்கேன். மைதா பாக்கெட் இல்லம்மா, அந்த ரவை பாக்கெட் எடுங்க. அதான். நாளையில இருந்து இன்னும் 100 பாட்டில் ஊறுகா, 100 பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க. சரிங்க. ஊறுகா வேணாம்ப்பா, ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு. ஏன் இப்பெல்லாம் மல்லிகை ஊறுகா, மல்லிகை மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க. உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்க. போப்பா, வந்துட்டான் தூக்கிட்டு. நம்ம மாப்பிள்ளை பத்தி மட்டுமா நினைச்சீங்க, இப்ப பாத்தீங்களா? எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா இருந்த சந்தோஷம் தானே. பில்லு வாங்கிட்டு வா. இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நேத்து வந்தவன் நமக்கு போட்டி. அவனை வளர விடக்கூடாது, அவனை வர சொல்லு. சரிங்க, நான் பேசிக்கிறேன். மல்லிகைங்கிற உன் கம்பெனி இழுத்து மூடணும், அதுக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வாங்கிக்கிறியா? 5 லட்சம் இல்ல, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. 6000 பேர் என் கம்பெனில வேலை செய்யறாங்க, தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்கு, என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல. நீ திரும்ப குடிசை தொழில் நடத்திட்டு இருக்க, நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற? 6000 பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு பூரா பிரான்ச் வச்சிருக்கிற நீங்களே என் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? என் பொருளோட தரம். அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும். வரேன். படிச்சவங்க தான் முன்னுக்கு வரணுங்கிறது இல்ல, உழைச்சு கூட முன்னுக்கு வரலாம்.